இடத்துல சில இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் இவர்கள் திருந்துவார்கள். அது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கடுமையான தண்டனைகளை அரசாங்கம், நான் மத்திய அரசாங்கத்திலே கோரிக்கை வைக்க போறேன். அவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை தான் ஒரே தீர்வாக இருக்கும். ஏற்கனவே கிடைச்சிச்சு நிர்பயா வழக்கில். இன்னும் சீக்கிரமாக சட்டத்தின்படி அவர்கள் நடத்தி அவர்களை எல்லாம் இதுபோல ஒரு இந்தியா முழுவதும் ஒரு 10 நடவடிக்கைகள் எடுத்தா ஒரு வேலை பயப்படலாம். முறியடிப்போம். மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். நீங்க இதை வேற மாதிரி பில்டப் கொடுத்துருக்கீங்க. 3 அமைச்சர்கள் எல்லாம் என்ன பயத்தில் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதான் உண்மை. தேர்தல் முடிவு வரப்ப தெரியும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே திமுகவுக்கு எதிராக அமைதி புரட்சியாகத்தான் செய்வார்கள். இந்த முறையும் 2001 போல 2011 போல மாபெரும் அமைதி புரட்சி நடந்து, அது பெண்கள், இவர்கள் என்ற பெண்களை குறிவைத்து 5000 கொடுக்கிறாங்களோ அந்த பெண்கள் அவங்க வீட்டு குழந்தைகள் தான் இன்றைக்கு ரோட்ல கூட போக முடியல, வெளியில போக முடியல. அவங்க வீட்டு பையன்க பள்ளிக்கு போறதே பயமா இருக்கு. வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அனுப்புறாங்க. முன்னெல்லாம் பெண் குழந்தைகளை பாதுகாக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆண் குழந்தைகளையும் வெளியில் இருப்பதற்கே பயப்படுகின்ற அளவுக்கு போதை மருந்து கலாச்சாரம், இளம் பிஞ்சுகளை அவர்கள் அதில் பலியாயிடுவார்கள் பயம் இருக்கு. இதுபோல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இதுபோல தேர்தல் வாக்குறுதிகள்ல 85% நிறைவேற்றாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் மத்திய அரசை எல்லாத்துக்கும் குறை சொல்கிறார்கள். பாஜகவை காட்டி மிரட்டி பார்க்கிறார்கள். அது இந்த முறை நடக்காது.